புறானுகிரகம் எனக்கு நீங்க பண்ணினேளே மகாபாரத யுத்தத்திலே, அதை நாம் மறக்க முடியுமான்னாலாம். என்னாள் ஸ்வதிகமபாயமத்ரதிஜ்ஞானம் கிருதமதிகர்த்துமவப்ளுதோரதத்தः திருதரதசரணः அவ்யயாச்சலத்குஹ ஹரிதிவகந்துமிபம் கதோத்தரீயः ஸ்வதிகமபாயமத்ரதிஜ்ஞானம் கிருதமதிகர்த்துமவப்ளுதோரதத்தः திருதரதசரணோऽभ्ययाच्चलद्गुः ஹரிதிவகந்துமிபம் கதோத்தரீயः. இந்த மகாபாரத யுத்தத்துல சந்தோஷம். இப்போ பகவானை பார்த்து எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணினே, அதை நான் மறக்க முடியுமாங்கிறாள். ஆமா, 10ஆம் நாள் யுத்தத்துல காலம்பர பீஷ்மர் பூஜை பண்ணிவிட்டு கூடாரத்துல இருந்து யுத்தத்துக்கு பரப்படுற சமயத்துல துரியோதனன் யுத்தத்துக்கு பரப்படுற சமயத்துல நீங்க கபட்டமா யுத்தம் பண்றேன், என்கிட்ட உங்களுக்கு புரியவில்லைன்னு சொன்னா, என்னடா இப்படி சொல்றீங்க, நான் வயசான காலத்துல பிராண தியாகம் பண்ணி உனக்கா இவ்வளவு சிரமப்பட்டு யுத்தம் பண்றேன், இப்படி என்ன சொல்றையே சொல்லலாமான்னு கேட்டாள். நீங்க அப்படி வாஸ்தவமா என்னிடத்துல பிரியத்தோட கூட நீங்க சண்டை போட்டா பாண்டவாள்ல யாரையாவது உத்தர கொண்டிருக்க மாட்டேடான்னு. அட அசடே, நான் உனக்கு முச்சிலிக்க எழுதி கொடுத்துருக்கேன் யுத்தத்துக்கு முன்னாடியே, நான் வளர்த்த குழந்தைகள் என் கையினால வெட்ட மாட்டேன்னு. ஆமா, தாம் வச்ச மரத்தை கூட வெட்ட மாட்டாள் சில பேர். அதுக்காக சில பேர் செவுக்கு மரம் கூட வைக்கிறது இல்லைன்னு. அவன் செவுக்கு மரம் வச்சா என்னத்துக்காக வைக்கிறான், அதுக்கு ஆயுஷமா பண்ண போறான். கட்டாயம் வெட்டி அடுப்புக்கு வரது இல்லைன்னா எங்கனே வெட்டி வச்சு விடுவோம் பச்சைய. அதனால செவுக்கு மரத்தை வைக்கிறது கூட இல்லை. நாம் வச்சு நம்ம கையால அதை வட்டுறதுக்காக வைக்க மாட்டாள். நான் வளர்த்த குழந்தைகள் நான் கொல்ல மாட்டேன் யுத்தத்திலேன்னு எழுதி கொடுத்துருக்கேன். பாண்டவாளை கொல்ல வேண்டாம், அவர்களுடன் பக்கத்தில் இருக்கும் அரசர்களையாவது நீர் கொன்னீரான்னு கேட்டான். அட அசட, இந்த 9 நாளா ஒன்னாவா கொல்லாம நான் பார்த்துட்டு இருந்தேனே, இது போராதான்னு கேட்டார் பீஷ்மர். நான் இத்தனை நாளா அவா உன்னை கொல்லாம பார்த்துட்டு இருந்தேனே, இது போராடா முட்டாள் நாள், இல்ல உங்களுக்கு மனசு இருந்தா நீங்க எதையும் செஞ்சிருக்கலாம் நாள். ரொம்ப பீஷ்மருக்கு வருத்தமா போயிடுது. இந்த அசத்துக்காக நாம் கடைசி காலத்துல இத்தனை சிரமப்பட்டு இது கடைசியில இப்படி விபரீதமா பேசுறதுன்னு ஒரு பிரதிஜை பண்ணினாள். எந்த பரமாத்மா சர்வேஸ்வரன் கோபாலன் இந்த மகாபாரத யுத்தத்துல ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணிருக்கானோ, அந்த பிரபுவை நீ அஸ்தமனத்துக்குள்ள ஆயுதம் எடுக்க முடியாது பண்ணி போறேன். இதுக்கு என்ன அர்த்தம், சுவாமி ஆயுதம் எடுக்கணுமே, அர்ஜுனனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தா தான் எடுப்பாள். அப்படி பிரதிஜை பண்ணிவிட்டாள். பண்ண உடனே என்ன பண்ணிவிட்டா, பீஷ்மர் அர்ஜுனனை கொண்டு போறேன்னு சொல்லிவிட்டாருன்னு நடுக வால் நோட்டீஸ் போட்டான் துரியோதனன். அசத்தம் அரசு பண்ணாரோ பண்ணான்னு போட்டுடுவோம். அது மாதிரி துரியோதனன் உடனே வால் நோட்டீஸ் எங்க பார்த்தாலும் ஒட்டிவிட்டான். பீஷ்மர் இன்னைக்கு அர்ஜுனனை கொண்டு போறேன்னு சொல்லிவிட்டாருன்னு எழுதிட்டான். இங்க பார்த்தாலும் ஒரே ஐடியா, பீஷ்ம பிரதிஜை பீஷ்ம பிரதிஜைன்னு சாஸ்திரம். பீஷ்மரா இன்னைக்கு அபாரமான யுத்தம் பண்ணி கவச்சத்தை உடைச்சு மார்ல ரத்தம் பண்ணிவிட்டாள். என்ன நம்ம இப்படி பண்ணிவிட்டாளேன்னு அர்ஜுனனை திரும்பி பார்க்கிறா. லட்சக்கணக்கான பானம் அர்ஜுனன் மேல கொட்டி அர்ஜுனுடைய உருவமே தெரியல. சுவாமி இப்படி ஆனவனே என்ன பண்ணினா, அர்ஜுனன் இப்படி ஆனதே பகவான் கையில சக்கரத்தை எடுத்துன்னு பொட்டின்னு குதிச்சாள். கீழே பீஷ்மரை வசம் பண்றதுக்காக குதிச்சு ஓடினாள். சுவாமி ஓட ஆரம்பிச்ச உடனே சக்கராயுதம் கையுமாக 2 பக்கத்து சைன்யமும் பீஷ்மர் போட்டார்னு கத்திட்டுதான். ஹதோ பீஷ்மோ ஹதோ பீஷ்மா இதி தத்ர ஸ்ம சைனிகா. பீஷ்மர் போயிட்டார்னு கத்தினாராம். அப்போ பீஷ்மர் சொன்னாராம், கையில் இருந்த வில்லெல்லாம் கீழே விட்டு அஞ்சலி பண்ணி, அப்படி சொல்லாதீர்கள், பீஷ்மன் மோட்சத்தை அடைஞ்சான்னு கத்துங்கோ எல்லாரும் நாளாம். பீஷ்மன் முக்தி அடைஞ்சான்னு கத்துங்கோன்னு சொல்லிவிட்டு போய் என்ன பண்ணினான் பீஷ்மர், ஏஹி புண்டரீகாட்சா தேவ தேவ ஜகத்பதே त्वया देवेन संग्रामे हतस्यापि ममानघा श्रेयेव परम कृष्ण लोके भवति सर्वदा. प्रभो वरणम वरणा நான் மகாபாகியம் பண்ணினவன், ஹே கிருஷ்ணா சர்வேஸ்வர லட்சுமிபத, நான் அபுத்திரன் பிரம்மச்சாரி, எனக்கு வாரிசு இல்ல, 6 சம்ஸ்காரம் பண்ண போறான்னு புரியல. அப்படிப்பட்ட எனக்கு உங்க கையினால வதம் கிடைச்சா ஸ்ரீ வைகுண்டம் கிடைச்சு விடும் மரணம் நாளாம். ஸ்ரேயேவ பரம் கிருஷ்ண லோகே பவதி சர்வதா. பரமஸ்ரேயசாகம் பரமபாகியமாக்கம் வரணம் மரணம்னு கூப்பிட்டாளாம். கூப்பிட்ட உடனே அர்ஜுனன் என்ன பண்ணா, தேரை விட்டு குதிச்சு ஓடி வந்து சுவாமியை கட்டி பார்த்தான். பீஷ்மரை போய் கொல்லப்படாதுன்னு அர்ஜுனையும் சேர்த்து இழுத்து போட்டாள். மறுபடியும் காலில் விழுந்து கட்டினா. கதஞ்சித் தசமே பதே ஞாத்வார்ஜுனம் சரணயோ பதிதம் வீட்ச கேசவா. ஒரு 10 அடி அர்ஜுனனையும் காலில் இருக்கிற அர்ஜுனையும் இழுத்து போட்டாள்.
என்னமோ கணக்குறத காலன்னு கீழே பார்த்தா அர்ஜுனன் இருக்கார். அர்ஜுனா நீ என்ன காலில் கிடக்கிய என்னன்னு கேட்டாலாம். இப்ப சொன்னாலாம் அர்ஜுனன் நீங்க இப்ப இங்க போறேன் ஆயுதத்தை எடுத்துனாலாம். பீஷ்மரை வதம் பண்ணன்னு சொன்னாலாம். பீஷ்மர் ஆறு தெரியுமான்னாலாம். உன்னோட சண்டை போடுற சத்ருனாலாம். அதெல்லாம் இல்லை எங்க தாத்தா நானா. அர்ஜுனன் எங்க தாத்தா தொட்டினா தெரியும் சரியும் உமக்கு எனக்கு ஒன்றும் சண்டைன்னா நான் நீங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருந்தேன்னா எங்களுக்குள்ள எத்தனையோ இருக்கு நீர் வரலாமான்னு கேட்டாலாம் எங்க குடும்ப சண்டையில. அதையும் தவிர்த்து கிழக்கு மேற்கு தெரியாத எனக்கு எங்க அப்பா காலமாய் பால்யத்திலே சின்ன குழந்தைகள் அம்மா மடியில் உண்டு விட்டாள். 4 குழந்தையும் கீழே வச்சு விட்டு என்ன மடியில வச்சு 2 கையும் தடவி தடவி 2 கையால பானம் விட போறேன். சவ்யசாட்சின்னு என்ன சொல்லி ஒரு நாளைக்கு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தாத்தேத்யவோச்சம் பால்யேகம் பிதுஸ்தவ பிதாகம் அப்பான்னு கூப்பிட்டுட்டான். நான் தவறி அர்ஜுனன் பீஷ்மரே ரொம்ப அன்புள்ள குழந்தையே அப்பான்னு கூப்பிட்டுடும் குழந்தை. அது மாதிரி நான் தவறி கூப்பிட்டுட்டேன் பீஷ்மரே. உடனே கண்ணார ஜலத்தை கொட்டி பீஷ்மர் என் கண்ணே இந்த அப்பா இல்லையா நான் உனக்கு இந்த அமிர்தமயமான சொல்ல கேட்கக்கூடிய உங்க அப்பாவான பாண்டு பரலோகம் பூட்டாண்டா உங்க அப்பாவுக்கு அப்பாடா நான் தாத்தான்னு சொன்னாலாம். பிதுஸ்தவ பிதாகம் இப்படி அப்பா தாத்தா புரியாத எனக்கு சொல்லி கொடுத்த பிரபு பீஷ்மர். அவரை போய் நீர் வச்சினானாம் பொறுப்பேனான் நானா சுவாமி சரியா போச்சு.